ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வெப்பா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எங்களுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு காட்டேஜ் வாங்கணும் அப்படின்றது ஒரு ஆசை இருந்தது. ஸோ அந்த ஆசை தான் இன்னைக்கு நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி நானும் பேபிமாவும் கிளம்பிட்டோம். கூட மௌலியும் வரான். ஏன்னா அவனும் ஆசை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஸோ நீயும் கூட வாடா அப்படின்னு சொல்லி கையோட நம்ம கூப்பிட்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி அவன் காலேஜ் விஷயமாவும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம நேராக போய் ரெசார்ட் வாங்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். அப்படி எங்கே போய் எந்த ரெசார்ட் வாங்க போகிறோம் அப்படின்றத வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் குப்பத்து ராணினா நீ குப்பத்து ராஜாப்பா. நான் வைக்கலப்பா, இது அத்தனையுமே நீ வச்சிருக்கிறது. அது யாருப்பா கழட்டி வச்சா? குப்பையை போடணும்லப்பா. எதுக்கு இங்கே பாக்ஸ் செட்டை மாத்தினியல்லப்பா? அப்ப டப்பாவை ஏன்ப்பா இங்க வச்சுட்டு போனேன்? இது அதையும் தலைகீழா மாட்டிக்கிற. அதனாலதான் தண்ணி பேக்ல ப்ரெஷரா அடிச்சது, வலிக்குது. தலைகீழா தான் மாட்டிருந்த. லீக் ஆகல, ஆனா நீ தலைகீழா மாட்டிருந்த. நான் தான் இப்ப போய் சரி பண்ணாத. லீக் ஆகாதது இப்போ தலைகீழ மாட்டிருக்காங்க. ஆமா, என்னடா வேகமா அடிக்குதேன்னு பார்த்தா வளவளன்னு பேசிட்டு இருக்க கூடாது. கட்டன்னு போறோம். உனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு போறோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்க போறோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துக்கு போறோம். நம்ம ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணியிருந்தாரு வாங்க அப்படின்ட்டு. அது இல்லாம பாத்தீங்கன்னா, மெயினா அவர் சொன்னது வந்து நம்மளுக்கு அப்படியே சில்லுன்னு ஐஸ் வச்ச மாதிரி இருந்தது. அதனாலதான் கிளம்புறேன், இல்லைன்னா கூட இல்ல வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்ப எதுக்கு நம்ம போறோம்? மௌலி காலேஜ்க்கு போறோம். அதான் ஈஸியார்ல ஒரு வேலை இருக்குது அப்படின்னா, காலேஜ் ஒர்க் ஒன்று இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே அவர் சொன்ன மாதிரி அவரோட பிளேஸையும் போய் விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி எங்க போறோம் எதா போறோம் அப்படின்றத அப்படியே வாங்க விளாகுள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் முக்கியமான விஷயம், உங்களுக்கும் வந்து அது ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணுங்க. நம்மளும் டிசைட் பண்ணலாம், நீங்களும் டிசைட் பண்ணுங்க. பா டைம் ஆகுதுப்பா, காலேஜுக்கு போகணும், அடுத்த வேலைக்கு போகணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஃபைல் நம்பர்லாம் நோட் பண்ணிக்கினியா? காலேஜுக்கு ஃபோனில் தான் இருக்குது. ஓகே, வந்து போன உடனே கிளாஸில் உட்கார வச்சுட்டு போகிறாங்கடா உன்னை. ஆனால் கிளாஸில் உட்கார மாட்டான், நேராக கேன்டீன் உள்ள தான் நுழைவான். சரி, ஓகே. என்னமோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு முதல்ல அட்மிஷனை பார்ப்போம். உங்கப்பா வந்தாச்சு. வந்தாச்சு, நம்ம காலேஜுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மௌலிக்கு கேட்கணும்ட்டு அட்மிஷனுக்காக வேலையை நம்ம முடிப்போம். எது அட்மிஷன் பிளாக் போய் கேளு, அங்க போயிட்டு கேளு. அங்க இதுல கேட்கலாம். நீ எந்த லெவலுக்கு விஐடி மேல கிரேஸா இருக்கியோ அதே லெவலுக்கு அவங்க கிரேஸா இல்லடா, கூப்பிடுவாங்க. கூப்பிட மாட்டாங்க. சொல்லின்னு இருக்கான் மௌலி. டிராகன் படம் ஷூட்டிங்ல சொல்லின்னு இருக்கிறான். உங்க டிகிரி நீங்களே வச்சுக்கோங்க. நான் தூக்கி போட்டு வந்துடுவேன். எம்பிஏ படிக்கும் போது அப்படி தூக்கி விடு. ஒண்ணு இந்த காலேஜ்ல சேர்ந்து படிக்கணும், இல்லையா பெரிய ஆக்டர் ஆகி இதே காலேஜ்ல நடிக்கணும். இல்ல கூப்பிடணும். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ் ரெண்டு பேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேட்டு வந்துட்டோம். மௌலி வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுருக்காங்க. ஆமா, நான் எக்ஸாம் ஒழுங்கா எழுதுனேன்னு சொன்னாங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணது பெரிய விஷயம் இல்ல. இன்டர்வியூ பர்ஃபெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிட்டான் போல. எல்லாருக்கும் வரும் போல. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. இன்டர்வியூ வந்தவொடனே என்ன சொல்லிட்டாங்கன்னு கத்துக்கிட்டாங்க. பட் ஆனா வெளியில போனாலும் இதுக்கப்புறம் போனாதான் வந்து சீட் வந்து கன்ஃபர்மேஷன் வரும். உங்களுக்கு முன்னாடி வெயிட்டிங் லிஸ்ட்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? அது சொல்லுமா? அதனால செகண்டரி ஆப்ஷனா வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து புதுசா இருக்கு. செகண்டரி ஆப்ஷனா வச்சுக்கோங்க. நியூவா இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு. பெரிய காலேஜ் போறது விஷயம் இல்லடா, பெரிய காலேஜ்ல எழுதி செலக்ட் ஆகணும்டா. செலக்ட் ஆனா தானே சீட்டு தருவாங்க. அத வெயிட்டிங் லிஸ்ட் தானே. அப்புறம் என்ன, உனக்கு முன்னாடி எத்தனை பேர்? அது எத்தனை பேர் இருக்காங்களோ அது வேற இருக்குது இல்ல. அவங்க எல்லாம் போனாதானே, வெளில போனாதானே உனக்கு வரும். ஆமா, அது ஒரு ஆப்ஷன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம வேற காலேஜும் ட்ரை பண்ண சொல்லிட்டாங்க அவங்க. வேற காலேஜும் பாருங்க, எதுக்கும் இதை எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டாங்க. நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்றதை யோசிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த ஒரு வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம நேராக கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்றது சுவாரஸ்யமான விஷயம். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள்.
எதுக்காக போகிறோம் என்ன ஏதுன்றதுலாம் பின்னாடி டீட்டெயில்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இவ்வளவு நேரம் ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தோம். என்ன Yes. அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசார்ட் வாங்க போறோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். அதோட மாடல் ஹவுசஸ் ஒரு பல்க் ஆஃப் த அமௌண்ட் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டோம். சரி, எதுக்காக? ஆமா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வந்தோம். அதில் நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று சொன்னார். அந்த கான்செப்ட் சூப்பராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அவர் பேசும்போது நல்லா இருந்தது, நேரில் பார்த்தா தெரியும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. நான் கேட்டேன், சார் இதா நீங்கள் பேசுகிற லெவலுக்கு வந்து இடம் அமையுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ எனக்கு மாடல் ஏதாச்சும் காட்ட முடியுமான்னு. வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னாரு. ஸோ அதனால தான் நம்ம இப்போ ஈஸியாக வந்திருக்கோம். அந்த கான்செப்ட் அவர் சொன்னதை கேட்கும் போதே வந்து வேற லெவல்ல இருந்தது. ஸோ இப்போ பார்த்துட்டு ஆமா, எனக்கு ஆசை, எனக்கு ஆசை. அவருக்கு ஆசை. அதனால சரி, ஓகே, இது ஏன் விட்டு வைப்பானே வந்து பார்த்துட்டு நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம வந்து மேல் கொண்டு டிசைட் பண்ணுவோம். அவ்வளவுதான். சாப்பிட்ற மாதிரியா? எஸ். ஸோ அதுக்காக தான். சார் வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, பார்த்து ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 years 4 to 5 years சார் நமக்கு ஃப்ரெண்டு. ஸோ இப்போ வந்து அவரோட இது ஒன்று சொல்லியிருந்தாரு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம உங்க ப்ராஜெக்ட் எனக்கு பிடிச்சிருந்ததுனால தான் நான் வந்தேன். கண்டிப்பா. ஸோ எனக்கு நீங்க எப்படி வாயில பேசுனீங்களோ அதே மாதிரி எனக்கு செயல்ல இப்ப இதான் அப்படின்னு நீங்க காட்டுறேன்னு சொன்னீங்க. எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். அதனால ரொம்ப சந்தோஷம் வந்ததுக்கு. கண்டிப்பா நாங்களும் உங்களுக்கு சொல்லணும். பிடிச்சிருச்சு அப்படின்னா நாங்க எங்க டேர்ம்ஸ் சொல்றோம், அதுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு ரெடி. கண்டிப்பா கண்டிப்பா. போலாமா சார்? போலாம். தெரியலையா? ஓஹோ, குருவி கூடு கட்டிடுச்சு. அப்போ ஓகே, குருவி கூடு கட்டினாலே நம்மளுக்கு ராசி. நம்ம புது வீட்டுல இப்போ அப்படிதான் கட்ட கட்டாவே குருவி கூடு கட்டிடுச்சு. இந்த மாதிரி தான் ஒரு ரிசார்ட் லைஃப் நம்ம கொடுக்க போறோம் நம்ம ப்ராஜெக்ட்ல. நம்ம சொன்னோம் இல்லையா, ஒயாசிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதே கான்செப்ட் தான். அதாவது ரிசார்ட் லைஃப், ரிசார்ட் வந்து இடத்துடன் கூடிய ரிசார்ட் நம்ம கட்டி கொடுக்குறோம். ஓ, எப்படி இருக்கு சார்? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஆமா, இது மாதிரி தான் நம்ம கட்டி கொடுக்கணும். நீங்க இவர் எனக்கு சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால இது வந்து ஒரு பெரிய காட்டேஜ். இது ஒரு 3-4 ரூம்ஸ் இருக்கீங்க. ஸோ அதை மறந்துடுவோம் நம்ம. ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால ஆஃப் கிரவுண்ட்ல ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி கீழேயும் மேலேயும் சேர்ந்த மாதிரி ஒரு காட்டேஜ் அலாங் வித் த ஸ்விம்மிங் பூல். கரெக்டா சார்? கண்டிப்பா சார். ஸோ அதை பார்த்து தான் நம்ம இங்க வந்தோம். இப்போ ஸ்விம்மிங் பூல் இங்க இருக்கு. ஆமா. ஸோ அது டைமென்ஷன் ஏதாச்சும் இருக்கா பூலுக்கு? இருக்கு சார். அது நம்ம டைமென்ஷன்ல இருக்கு. அது நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு ஃபேமிலி 2 ஃபேமிலி குளிக்கிற மாதிரி தான் டைமென்ஷன் இருக்கும். கண்டிப்பா. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்குல்ல. ஆமா சார். ஸோ அதனால தான் கேட்டேன். இது வந்து ஜென்ரலா நம்ம இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன பூல் போதும், ஒரு இண்டிவிஜுவல். ஆமா, இண்டிவிஜுவல் காட்டேஜ்ல ஒரு பூல் என்ன சைஸ் இருக்கும் அந்த சைஸ் இருக்கும். பிளஸ் வீடு வந்து இதுதான். ஆமா சார். கரெக்ட்டுங்களா சார்? மெயினா ஸ்போர்ட்ஸ். எஸ். ஆமா, ஸ்போர்ட்ஸ் அம்யூனிட்டிஸ் இங்க இருக்கு. ஆமா சார். ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் பிட்ச், டர்ஃப் சார், கிரிக்கெட் பிட்ச், வாலிபால், அதே மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் சார். டேபிள் டென்னிஸ், இன்டோர் கேம்ஸ். இது வந்து என்டையர் உங்க ப்ராஜெக்ட்ல வருது. ஆமா, என்டையர் ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து இந்த அம்யூனிட்டிஸ் பேஸ் எல்லாருக்குமே என்ஜாய் பண்ணலாம். நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்ன சொன்னீங்க? ஒயாசிஸ் ப்ராஜெக்ட் நேம்ங்க. அந்த ப்ராஜெக்ட்ல ஆல்மோஸ்ட் எவ்வளவு சைட்ஸ் இருக்கு சார்? 135 யூனிட்ஸ் சார். 135 யூனிட்ஸ். சோ ஈச் யூனிட்ஸ் பிலாங்ஸ் டு ஆஃப் கிரவுண்ட், 1 கிரவுண்ட் அந்த மாதிரி இருக்கு சார். 2 கிரவுண்ட்ஸ் டிஃபரன்ஸ் பிளாட் சைஸஸ் இருக்கு. ஓகே. சோ எல்லா ஃபுல்லி பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் சார். சோ இது ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை சார். அதாவது ரிசார்ட்டுக்கு போனா ஈவன் ரிசார்ட் பிளாட் வாங்கினா கூட போதும், இந்த மாதிரி ஒரு 20 இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் என்ஜாய் பண்ணலாம். சோ 20 அம்யூனிட்டிஸ் இருக்கு. ஆமா, இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் ரெண்டுமே டெவலப். சோ அதுல ஒரு டர்ஃப், டோட்டல் டர்ஃப் ஒன்னு. ஆமா, கிரிக்கெட் விளையாடிக்கலாம், வாலிபால் அந்த மாதிரி எல்லாமே எல்லா கேம்ஸும் நம்ம கொடுக்குறோம் சார். எல்லாமே டெவலப் பண்ணி கொடுக்குறோம். ஈவன் பிளாட் வாங்குறவங்க கூட என்ஜாய் பண்ணலாம். ஓ சூப்பர். பிளாட் வாங்கினா கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அபார்ட்மெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 100 அம்யூனிட்டிஸ், 50 அம்யூனிட்டிஸ்ன்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பிளாட்ல வந்து ஒரு 20 அம்யூனிட்டிஸ். எல்லாமே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு கிரிக்கெட் விளையாடிக்கலாம், வாலிபால், டென்னிஸ், பேட்மிண்டன் அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்கு, இங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், சில் பண்ணிக்கலாம். இதை விட மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஒரு பக்கம் விட்டுருங்க. நம்ம லேண்ட் மட்டும் போதும், எனக்கு நான் லேண்ட் மட்டும் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நான் வச்சுக்கலாம். இல்ல நமக்கு இன்கம் வேணும் அப்படின்னா தான் இந்த மாதிரி கான்செப்ட். மினிமம் 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால
ஒரு ஸ்விம்மிங் பூல் பிளஸ் கிரவுண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் சேர்ந்தா மாதிரி ஒரு காட்டேஜ். கரெக்டா சார்? ஆமாங்க சார். அது வந்து நம்ம ரெண்டுக்கு விட்டுறதுக்கு ஏற்பாடு ஆமா பண்ணலாம் சார். அதாவது இது ஆக்சுவலி இந்த நம்ம ப்ராஜெக்டோட மெயின் அஜெண்டாவே அதுதான். அதாவது ஒரு இடத்துடன் கூடிய ரிசார்ட் நம்ம கொடுக்கிறோம். அவங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி சார். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க சார். அதாவது இப்போ நிறைய பேர் அதாவது இப்போ அவங்க வச்சு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு growth வேணும் சார். ஒரு இன்கம் வரணும். கண்டிப்பா. அவங்க தூங்கிட்டு வீட்டுல தூங்கிட்டு இருந்தாலும் மாசம் டாங்கன்னு மணி அடிச்சா மாதிரி நம்மளுக்கு ரெண்டல் வரணும். சோ அதுதான் இதோட மெயின் கான்செப்டே. இன்னைக்கு ஈசிஆர்ல பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு ரிசார்ட் எடுக்கணும்னா ஃபேமிலியோட போனா 15,000 மினிமம் 15,000. அப்படி இருக்கும்போது நல்ல லக்ஸூரியா வேணும்னா 25,000க்கு மேலதான் கிடைக்கும். ஆமா கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது சார் நமக்குன்னு ஒரு சொந்த ரிசார்ட் இருந்தா எப்படி இருக்கும் சார்? சூப்பரா இருக்கும். நம்மள எத்தனை நாள் வேணா தங்கலாம். அது மட்டும் இல்ல சார், வராத நாட்களை ரெண்டுக்கு விட்டு இன்கம் பாத்துக்கலாம். உண்மைதான். ரைட் சார், மேல போய் பார்ப்போம். ஷூர். நம்ம இப்ப வெளியில எல்லாம் பாத்துட்டோம் என்னெல்லாம் டெவலப் பண்றோம்னு. அப்படி மேல போயிட்டு ஒரு ரூம் டூர் ஒன்று பாத்துட்டு வருவோம். கண்டிப்பா. வாங்க சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காட்டேஜோட ரூம் டூர் நம்ம பார்ப்போம். கீழே வந்து ஜஸ்ட் ஒரு ஈவினிங் ஆனா வந்து சிட் அவுட் ரிலாக்ஸேஷன். இப்போ நம்ம இதுல இந்த மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு சார், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. மாடல்ஸ் வச்சிருக்கோம். இப்போ இதுல ஒரு மாடல் இது. ஆமா, இது வந்து ஒரு ரிலாக்ஸ் ஏரியா. அதுக்கப்புறம் அப்படியே மேல போறோம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேல வந்துட்டோம் நம்ம. இப்போ உள்ள போவோமா? இது ஒரு மினி பால்கனின்னு வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி இப்போ உள்ள போலாம். போலாம். ஒரு சின்ன ஒரு லிவிங் ரூம் சார் இது. ஓகே. சோ இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் டோர்லாம் நம்ம வச்சுக்கலாம். நல்லா ஓப்பனா நமக்கு கிரீனரி எல்லாம் நம்ம ரூம்ல இருந்து பாக்குற மாதிரி. சோ இது ஒரு பெட்ரூம் சார் இது. ஓ, 2 பேர் அவ்வளவுதான் சார். 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்ரூம். 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்ரூம். ரெஸ்ட் ரூம் தனியா வந்துரும். வாஷ்ரூம் தனியா இருக்கு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடல் ஹவுஸா காட்டுறோம். இது வந்து ஆல்ரெடி வந்து பில்ட் பண்ணிருக்கு. இது வுட்ல இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து முழுக்க கல்லு வச்சுதான் கட்டி கொடுப்போம். சோ அதுக்கு பிளான் மட்டும் தான் நம்ம இப்போ ஆக்சுவலி ஆர்கிடெக்ட் வந்து பிளான் போடுவார்ல. ஸோ அவர் வந்து ஃபைனலைஸ் பண்ணது இந்த மாதிரி தான் ஃபைனல் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இப்போ கட்டுறதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் வந்து நியூ ப்ராஜெக்ட். நம்ம இன்னும் வந்து அங்கே இந்த மாதிரி மாடல் ஹவுஸ் எதுவுமே கட்டல. ஸோ பிஃபோர் தட் காட்டலாம் அப்படின்றதுனால தான் நம்ம இப்போ இதை காட்டுறோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் புக்கிங்க்கு வரும்போது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டோட எல்லா ஆர்கிடெக்ட் பிளான் எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்க பேஸ் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். இது வந்து சும்மா ஒரு ஐடியாக்காக மட்டும் தான். எல்லாமே கஸ்டமைஸ்டு தான். கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட்டி கொடுப்போம். பர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுப்போம். பர்ஃபெக்ட், அவ்வளவுதான். ஓகே. ஸோ இப்போ இங்க இருந்து நம்ம நேரா மகாபலிபுரம் ஆன் ரோட்ல போவோம்ல ஃப்ரெண்ட்ஸ். மகாபலிபுரம் தாண்டினோன்னா புதுப்பட்டினம்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல பேங் ஆன் ஹைவேஸ் ரோடு. நம்ம சைட் அங்கதான் இருக்குது, ஓயாசிஸ். வாங்க நம்ம அங்க போயிட்டு திரும்பி மீட் பண்ணுவோம். பீச் நம்ம சைட் என்ட்ரன்ஸ் ஹைவே மேலே இருக்கு சார். வந்துட்டோம் சைட்டுக்கு. இதுதான் மெயின் ரோடு. இதுதான் ஹைவே சார். இதுதான் ஹைவேக்கு அப்படியே பாருங்க. இதுதான் நம்ம சைட். ஹைவே என்ட்ரன்ஸ்ல சைட் இருக்கு. ஓகே. இங்க இருந்து பீச் எவ்வளவு தூரம் சார்? பீச் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர்ஸ். சோ நம்ம ரொம்ப சேஃபா தான் இருக்கும். சேஃபா சொல்ல சார். நல்லா கொஞ்சம் அனல் கம்மியா இருக்கும். ஆமா மேடம். ஆமா, இது சுத்தி உங்களுக்கு இது டவுன் மேடம். இது ஆமா, ஆக்சுவலா மகாபலிபுரம் அடுத்து இது ஒரு பெரிய டவுன். ஆமா, புதுப்பட்டினம். இங்க ஒரு 1/2 கிலோமீட்டர்ல பஸ் ஸ்டாண்ட் வரும். சோ இது வந்து எப்படின்னா சார், 24 ஹவர்ஸும் எப்பவுமே பிஸியா இருக்கும் இந்த ஹைவே. எவ்ரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் போயிட்டு பாண்டிச்சேரி போறோம். ஆமா, இது ரைட் எடுத்து நேரா போனா பாண்டிச்சேரி, லெஃப்ட் எடுத்து நேரா போனா சென்னை. ஓகே. அப்ப இதுதான் அந்த ஈசிஆர் ரோட். இதுதான் ஈசிஆர் ஹைவே. ஓகே. ஆக்சுவலா நம்ம சைட்டுக்கு 2 அப்ரோச் சார். இது பழைய ஈசிஆர் ஹைவே, எக்ஸிஸ்டிங் ஈசிஆர். புது ஈசிஆர் ஹைவே வந்து நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைடுல. அது நம்ம பெரிய ரோடு. ஆமா, பெரிய ரோடு. அது ஓபன் தானே? இல்ல, இன்னும் ஓபன் ஆகல. 6 வே லைன் இப்போ வர்க் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு 6 monthsல ஓபன் ஆயிடும். சோ ஓபன் ஆயிடுச்சுன்னா அப்ப இந்த ஹைவே வழியும் வரலாம், இந்த ஹைவே வழியும் வரலாம். சாண்ட்விச் ப்ராஜெக்ட் சார். ஓ, இது சாண்ட்விச். ஓ, அதுக்கு சொல்றீங்களா? இப்படி நடுவுல இருக்கு. ஆமா. சரி ரைட். ஓகே. ஆக்சுவலா லேண்ட்மார்க் சார். அத நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து லேண்ட்மார்க் ப்ராப்பர்ட்டி. புதுப்பட்டினம். ஆமா, புதுப்பட்டினம். அதாவது சார் மகாபலிபுரம் அடுத்து இதுதான் பெரிய டவுன். இது டவுன் சார். இது டவுன். ஆமா, இது நீங்க பாக்குறீங்க இல்லையா, கல்யாண மண்டபம் எல்லாமே இது டவுன் ஏரியா. சோ இந்த டவுன்ல தான் நம்ம சைட்டும் லொகேட் ஆயிருக்கு. இப்ப போலாம்ல சைட். சூப்பர், போலாம். இப்போ இது ஃப்ரெஷ் லேஅவுட் சார். இன்னும் லான்ச்சே பண்ணல சார். இந்த ப்ரீ லான்ச்ல தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஓயாசிஸ் அக்கார்ட் ஹவுசிங் யூனிட்டோட ஓயாசிஸ் லேஅவுட்ல தான் நின்னுட்டு இருக்கோம் நம்ம இப்போ. இது வந்து டோட்டல் எத்தனை ஏக்கர்ஸ் சார்? இது டோட்டலா 10 ஏக்கர்ஸ் சார். 10 ஏக்கர்ஸ், 134 யூனிட்ஸ். அதுல மினிமம் வந்து ஸ்டார்டிங் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஆஃப் அ கிரவுண்ட், 1 கிரவுண்ட்,
முக்கா கிரவுண்ட் அந்த மாதிரி grounds, ஆமா, 2 grounds கிரவுண்ட்ஸ் வரைக்குமே இருக்கு. ஆமா சார். சோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம அம்யூனிட்டிஸ்லாம் பாத்துருவோம். ஆமா. இப்ப நம்ம அங்க ரெசார்ட்ல நம்ம பார்த்த மாதிரி தான் இங்க பிளான் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஆமா. சோ இது வந்து காமனா எல்லாரும் ப்ளே பண்ற மாதிரி அவுட்டோர் கேம்ஸ்க்கு. ஆமா சார், இது அவுட்டோர் கேம்ஸ் எல்லாமே இங்க வருது. இங்க தான் வருது. சோ இது பிளஸ் இன்டோர் கேம்ஸ் Indoor அந்த games அங்க வருது ஷெட். sir. ஆமா. அது உள்ள போலாம் நம்ம. இப்போ ஏதா வந்திருக்கா? இல்ல சார், இப்பதான் டெவலப் பண்றோம். ஆக்சுவலா ப்ரீ லான்ச்ல தானே சார் இருக்கு. இப்போ ஒவ்வொண்ணா டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு 50 சென்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா அலாட் பண்ணிருக்காங்க. ஆமாங்க சார், சிட் அவுட்ஸோட டெவலப் பண்றோம். அது மட்டும் இல்ல சார், இங்க ஓபன் ஏர் தியேட்டர் ஒன்னு டெவலப் பண்றோம். ஓபன் ஏர் தியேட்டர் ரைட் அங்க சைடுல. பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம அங்க போலாம். சார் இப்போ இங்க என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் நீங்க கொடுக்கலாம்னு இருக்கீங்க? சார் இது ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா சார் ஃபுல்லி காம்பவுண்ட் வால் நீங்க பார்க்கலாம் சார். ஃபுல் என்டையர் ப்ராஜெக்ட்க்கும் நம்ம காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். இது இல்லாம ஃப்ரண்ட்ல கிராண்டா ஆர்ச், 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி சார். ஓகே. இன்னும் ரொம்ப முக்கியமானது 24 ஹவர்ஸ் கேமரா, அதாவது சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்கு. கேமராஸ் ரொம்ப முக்கியமானது சார், அது இருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார் பிளாக் டாப் ரோட்ஸ் ஓகே எல்லாமே நல்ல ஹைவே ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் சார் மெயினா எல்லாமே சோலார் இபி கனெக்ஷன் வந்துருச்சு. ஆமா, சோலார் கனெக்ஷனும் இருக்கு, இபி கனெக்ஷனும் இருக்கு. 3 ஃபேஸ் இபி கனெக்ஷனும் வந்துருச்சு. ஸோ இமீடியட்டா கன்ஸ்ட்ரக்ஷனும் ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம காட்டேஜஸ் நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்றோம் சார், ஒரு 8 காட்டேஜஸ் கிட்ட. ஸோ அதனால இபி உள்ள 3 ஃபேஸ் வந்துருச்சு. ஸோ அது ஆல்ரெடி இப்போ பிளாட் புக் பண்ணிருக்காங்கல்ல சார், அவங்களே கிட்டத்தட்ட ஒரு 10 காட்டேஜ் கிட்ட புக் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால காட்டேஜஸ் குயிக்கா வந்துடும் சார் அது. ஸோ அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா சார் சுத்தி உங்களுக்கு கிரீனரியா இருக்கும், நீங்க நல்லா பார்க்கலாம். நல்லா அவனி பிளான்டேஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சொட்டு நீர் பாசனம் வச்சிருக்கோம். ஆமா, அது மெயின்டைன் பண்றோம் சார் அது. ஸோ இதெல்லாம் ஜெனரல் அம்யூனிட்டிஸ். ஆமா சார். சரி, ரைட். தண்ணி வேணா போர் தான் போட்டுருக்கோம்ல. ஆமா மேடம், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் லேண்டுக்கும் போர் ஆமா போட்டுருவாங்க. தண்ணி தண்ணி எவ்வளவு? இல்ல சார், தண்ணி இங்க 50 அடியில தண்ணி சார், 50 ஃபீட்ல வாட்டர். அதனால அதே மாதிரி சாயில் நல்ல ஃபர்டைலான சாயில், அதனால எது போட்டாலும் நல்லா விளையும். அதனாலதான் இவ்வளவு கிரீனரி வரும். சால்ட்டி எப்படி இருக்குது வாட்டர்? இல்ல சார், அவ்வளவு நல்லா இருக்கு. பக்கத்துல இருக்கு. இல்ல சார், அது நம்ம ஆப்போசிட் சைடுல தானே, ஆப்போசிட். அதனால சேஃபா இருக்கும். இப்ப நாங்க வாங்குற ஐடியால தான் இருக்கோம். சரி மேடம். பேப்பர்ஸ்ல எப்படி லோன் எப்படி அரேஞ்ச் பண்ணி தரீங்க? கண்டிப்பா மேடம், ரொம்ப முக்கியமானது மேடம் டாக்குமெண்ட்ஸ். ஏன்னா எல்லாரும் ஹார்டன் பண்ணி, ஏன்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு சரியா சேமிச்சு வச்சு ஒரு பிளாட் வாங்குவாங்க. லோன்ல தான் பண்ண முடியும். கண்டிப்பா ரெடி கேஷ் பெருசா இல்ல, லோன்ல பண்ணி. கண்டிப்பா சார், அதான் சார் பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். ஓகே. சோ அதனால சார் இதுல அக்கார்ட் ஹவுசிங்க பொறுத்த வரைக்குமே அதான் டிடிசிபி மேடம், ஆல்ரெடி டிடிசிபி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட், ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். ஆஸ் யூஷுவலா மேடம் நம்ம அக்கார்ட் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் எதுலையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். சூப்பர். அது வந்து பக்காவா கிறிஸ்டலா இருக்கும். ஸோ அதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நான் பண்ண மாட்டேன். பேங்க் லோன் நம்ம பண்ணிக்கலாம் சார், பண்ணி கொடுத்து அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். டாக்குமெண்ட்ஸ் புக் பண்ணும்போது இவ ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுத்துருவேன். ஸ்பைரல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க லீகல் பாருங்க. ஏன்னா நான் லீகல் பாருங்கன்னு சொல்லுவேன் சார். என்னதான் நம்மளுக்கு பேங்க் அப்ரூவ்ட் இல்ல கண்டிப்பா அப்ரூவ்டா இருந்தாலும் ஒரு சிலர் நம்ம தனியா பாத்துக்கிறது நல்லது, ரொம்ப நல்லது சார். ஏன்னா அது வந்து இண்டிவிஜுவலா ஒரு ஒப்பீனியன் வாங்கி வைக்கும் போது நமக்கும் ஒரு கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால வாலண்டியராகவே சொல்லிடுவேன் சார். சில பேர் என் மேல இருக்கிற நம்பிக்கையில இல்ல வேண்டாம்னு சொல்லுவாங்க. அது ஓகே தான். ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அப்ரூவ்டுன்னும் போது நம்ம தனியா பாக்கணும்ன்ற அவசியம் இல்ல. கண்டிப்பா இருந்தாலும் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம பாத்துக்கணும் சார். ஏன்னா அதுல ஒரு 5000 10,000 செலவு பண்றது நம்ம பார்க்கணும், அதை நம்ம பாத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் செட் கொடுத்துறேன், நீங்க வந்து பாத்துருங்க, லீகல் பாத்துருங்க. சோ இப்ப நியூ ஹைவே வருது அப்படினீங்களா? அது எந்த ஸ்ட்ரெச்ல நம்ம சைட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல வருது சார்? இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் ஹைவே வழியா வந்தோம் இல்லீங்களா? கரெக்ட். வந்தோம், என்டர் ஆயிட்டோம். சோ ஒண்ணும் இல்ல, நீங்க அந்த கேட் பாக்குறீங்களா சார்? ஓகே. சோ இந்த கேட்ல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ். சோ அங்க இருந்து ஒரு 500 மீட்டர்ல புது ஹைவே சார். 6 வே லைன். ஆக்சுவலி அங்க அந்த எக்ஸிஸ்டிங் ஹைவேஸ்ல இருந்து நம்ம ரோட்ல இருந்து உள்ள வந்தோம். ஆமா சார். அதே மாதிரி இங்க இருந்து அதே மாதிரி ஒரு 500 மீட்டர்ல புது ஹைவே வந்துரும் சார். ஓகே. சோ ரெண்டு ஹைவேக்கு நடுவுல தான் நம்ம சைட். சோ ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர் வந்தா நம்ம அந்த ஹைவே கூட்டிட்டு போய் காமிக்கிறோம். வெரி குட். சோ ஏன்னா ரெண்டு அப்ரோச் காமிச்சிட்டா சார், ஆமா ஃபியூச்சர்ல அவங்க வரும்போது கன்ஃபியூஷன் ஆகாது. இப்போ இங்க இருந்து 500 மீட்டர்ஸ்ல அந்த ஹைவேஸ்ன்றீங்கல்ல, இப்போ அங்க ஹைவேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். இன்னொரு 6 மந்த்ஸ்ல ஓபன் ஆயிடும் அது. வெரி குட். ஓபன் ஆயிடுச்சுனா இப்போ இந்த அப்ரோச்சும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஓகே. அப்ப அந்த ஹைவேஸ் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா டெவலப்மென்ட் ஜாஸ்தி இருக்கும் சார். அப்ரிசியேஷனும் நல்லா ஆயிடும். ஒண்ணும் இல்ல சார், அது ஓபன் ஆயிடுச்சுனா சார் இதோட லேண்ட் வேல்யூ இமிடியேட்டா டபுள் ஆயிடும். இன்வெஸ்ட்மென்ட் நம்ம பண்றதுனால நமக்கு அந்த மாதிரி எல்லாமே அப்ரிசியேஷன்லாம் கரெக்ட்டா இருக்கும். கண்டிப்பா மேடம். ஏன்னா உங்களுக்கு நம்ம வெறும் பிளாட் மட்டும் நான் டெவலப் பண்ணல, இதுல வந்து நம்ம காட்டேஜஸ் கொண்டு வரோம். ஏன்னா வெறும் பிளாட் மத்தவங்கள மாதிரி வெறும் பிளாட் டெவலப் பண்ணா டைம் எடுக்கும். பட் நம்மளது ஆல்ரெடி ஹைவேல இருக்கு. அது இமீடியட்டா நம்ம எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷனே வரலன்னா கூட இந்த ஹைவே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 1 இயர்ல டபுள் ஆயிடும். ஆனா இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல காட்டேஜஸ் நம்ம கொண்டு வரோம் மேடம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 காட்டேஜஸ் ஒரு 2 இயர்ஸ்ல கொண்டு வந்துருவோம். 50 காட்டேஜஸ், அதுவும் எல்லாமே கமர்ஷியல் காட்டேஜஸ். கமர்ஷியல் காட்டேஜஸ் வந்துருச்சுனாலே லேண்டோட வேல்யூ கமர்ஷியல் வேல்யூ வந்துரும். கரெக்ட். இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்க வீடுலாம். ஆமா, வீடு தெரியுது. ஆமா, எல்லாமே இங்க இருந்து ஹைவேவே தெரியும்.
ஸோ என்னென்ன மேடம் இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சார். பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அப்ரிசியேஷன் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ ஒரு 50 காட்டேஜ் வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு நடுவில் அவங்க வாங்கின பிளாட் இருந்தா அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடும். இதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. ப்ராக்டிக்கலா இது இன்னொரு 50 காட்டேஜ் வந்துருச்சுன்னா இதோட வேல்யூ வந்து மினிமம் ஒரு 8,000 rupees கிட்ட போயிடும். கண்டிப்பா. ஆமா, ஏன்னா ஹைவே 2 ஹைவேக்கு நடுவில் இருக்கு இல்லையா. ஸோ அப்ரிசியேஷன் வேலை 4-4 டைம்ஸ் போயிடும். இப்ப நம்ம பார்த்த பிளான் வந்து இங்கதான் நம்ம எரெக்ட் பண்ண போறோம், கரெக்ட்டுங்களா? 1200 ஸ்கொயர் ஃபீட்ல. இது இங்க வர ஆமா ஆமா. ஸோ இந்த ரோல தான் ஃபுல்லா கொண்டு வரோம், ஒரு 8 காட்டேஜ் கொண்டு வரோம் இங்க. வெரி குட். ஆமா. ஸோ இப்போ இது ஆல்ரெடி பிளாட்ஸ் எடுத்திருக்கவங்களும் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நம்ம நினைச்சதை விட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துல ஒரு 100 காட்டேஜே வந்துரும். ஃபுல்லா காட்டேஜஸ் தான். ஏன்னா ஹைவே இல்லையா சார், இங்க காட்டேஜ் கட்டி நம்ம ரெண்டுக்கு விட்டோம்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாத்தையும் என்னென்னங்கிறது சொல்லிட்டீங்க. இப்போ இந்த சரௌண்டிங் டெவலப்மெண்ட்லாம் எப்படி இருக்கு சார்? மேடம் சரௌண்டிங் டெவலப்மெண்ட்ஸ் ஏகப்பட்டது வருது மேடம். ஆல்ரெடி 2 ஹைவே இருக்கு, புது ஹைவே டெவலப் பண்றாங்க. இது இல்லாம இங்க இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் டிராவல் பண்ணோம்னா அந்த மரக்காணம் வந்துடும், 1/2 hourல. மரக்காணம். ஓகே ஓகே. அங்கதான் புது ஃபிஷிங் ஹார்பர் ஒன்று வருது சார், பெரிய லெவல்ல டெவலப் பண்றாங்க. ஸோ அது வந்து இன்னொரு நம்ம ராயபுரம் ஹார்பர் மாதிரி ஆமா பெரிய ஹார்பர், ஃபிஷிங் ஹார்பர் ஒன்று டெவலப் பண்றாங்க. ஸோ அது வந்து இன்னொரு 6 monthsல ஓப்பன் ஆயிடும் சார். 1 lakh பீப்புளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட்ஸ் பக்கத்துல நம்ம சைட்டுன்னும் போது அப்ரிசியேஷன் இன்னும் நல்லா வந்துடும் அது. ஸோ அதுக்காக தான் மெயினா சென்னை பெரிஃபரல் ரோடு இருக்கு இல்லையா சார், சிபிஆர் ரோடு, அது அவுட்டர் ரிங் ரோடு இப்போ டெவலப் பண்றாங்க. அந்த பர்பஸ்க்கு தான் அவுட்டர் ரிங் ரோடு. ஆமா சார், அது அந்த பர்பஸ் தான் அது ஓப்பன் பண்றாங்க. அதாவது 135 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் சார், மகாபலிபுரத்துல இருந்து உங்களுக்கு காட்டுப்பள்ளி வரைக்கும் கனெக்ஷன். ஸோ அது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா சிட்டி உள்ள இருந்து ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ்ல எங்க இருந்தாலும் ரீச் பண்ணிடலாம் நம்ம சைட்டுக்கு. ஸோ இது ஒரு டெவலப்மெண்ட்ஸ். அண்ட் மேடம் ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட் இந்த இன்னொன்னு, இப்போ குளோபல் சிட்டின்னு ஒன்று டெவலப் பண்றாங்க. ஆமா கரெக்ட், குளோபல் சிட்டி. ஆக்சுவலா அது இங்க இருந்து ரேடியஸ்ல ஒரு 15 கிலோமீட்டர் தான். ஸோ அது ஒரு பெரிய லெவல் மஹிந்திரா சிட்டி மாதிரி சார். அது பெருசா டெவலப் பண்றாங்க, எல்லா ஐடி கம்பெனிஸ்ல இருந்து எல்லாமே வருது உள்ள. ஸோ அது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. குளோபல் சிட்டி எந்த ஏரியால வருது? அதே தான் சார், அந்த மதுராந்தகம் பார்டர். அது ஆக்சுவலா ஈஸியா இருக்கு, நம்ம சைட்ல இருந்து ரேடியஸ்ல ஒரு 15 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் அவ்வளவுதான். ஆமா. ஸோ அது ஒரு 2000 ஏக்கர்ஸ்ல பெரிய டவுன்ஷிப் அது. ஸோ அதுவும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா பெரிய டெவலப்மெண்ட் ஆயிடும். இன்னொரு செங்கல்பட்டுல இருந்து மேடம் செங்கல்பட்டுல இருந்து நம்ம மகாபலிபுரம் வரைக்கும் ஒரு கிரீன்ஃபீல்ட் ரோடுன்னு ஒன்று டெவலப் பண்றாங்க. ஸோ அது ஒரு செங்கல்பட்டு டு மகாபலிபுரம் ஒரு கிரீன்ஃபீல்ட் ரோடுன்னு ஒன்று பெருசா டெவலப் பண்றாங்க. ஸோ அதுவும் ஒரு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஏகப்பட்ட கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இங்க வருது. எங்கெல்லாம் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வருதோ அங்கெல்லாம் அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும். ஆமாங்க. ஸோ ஹைவே அதே மாதிரி ஹைவே எங்கெல்லாம் வருதோ பெருசா, ஸோ அங்கெல்லாம் அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம லொக்காலிட்டிக்கு நியர்பை தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். நாங்கள் 2 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம் காரில் வரும்போது. ஸோ எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எந்த ஏரியாவில் அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தான் இப்போ வந்திருக்கோம் நம்ம இங்கே. இப்போ இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணோம்ல, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஒரு லேண்டு இப்போ 1200 ஸ்கொயர் ஃபீட் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் கிரவுண்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் சென்ட் ரூம் கட்டிட்டு நம்ம சொல்ற மாதிரி கட்டிக்கலாம்ல. கஸ்டமைஸ் தான். ஸோ அதனால பிரச்சனை இல்லை, நம்மளே பிளான் போட்டு கொடுத்துக்கிறோம். அந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் ஒன்று வருது, கரெக்டுங்களா? ஸோ பிரைவேட் ஸ்விம்மிங் பூல் நம்மளுக்குன்ட்டு நம்ம லேண்ட்ல ஒரு பிரைவேட் ஸ்விம்மிங் பூல் பிளஸ் 2 ரூம் வச்சு நம்ம கட்டிக்கலாம். கட்டிக்கிட்டோம்னா எதுக்காக இப்போ இதை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கா ரெண்டல் இன்கம்காக தான். சோ நம்ம இப்ப இங்க வந்து ஸ்டே பண்றதுன்றது ஆகாது, நம்மளுக்கு அங்க வேலை இருக்கு. சோ வீக்கெண்ட்ஸ்ல கண்டிப்பா நம்ம இங்க வந்து நம்ம வராத நேரத்துல நம்ம ரெண்டலுக்கும் கொடுத்துடலாம். அந்த ரெண்டல்ல பாத்துக்கிறது யார் சார்? நாங்களே பாத்துக்கிறோம். நீங்களே ஹேவ் தி டிவிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ். ஓ சூப்பர். சோ எங்களுக்கு அதுக்கு ஒரு ஸ்டாஃப் ஒரு 10 பேர் இருக்கும். ஓகே. சோ எல்லாமே சார், அதாவது ரெண்டுக்கு லிஸ்டிங் பண்றதுல இருந்து உள்ள அதாவது ஃபுல்லா மெயின்டெனன்ஸ் எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். எல்லாமே நீங்க தான் பாத்துக்கிறீங்க. ஈவன் ஹவுஸ் கீப்பிங்ல இருந்து எல்லாமே மெயின்டெனன்ஸ் நம்ம கம்பெனி பாத்துப்பாங்க. ஓ சூப்பர். ஆமாங்க. அப்ப நமக்கு அந்த தலைவலி மிச்சம். நம்ம அமௌண்ட் நம்மளோட வேலை ஒண்ணே ஒண்ணு, அவரோட வேலை மெயினான வேலை எங்க விஷயத்துல இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு லோன் பண்ணி தரணும், பேலன்ஸ் நாங்க பே பண்ணிடுவோம், அது ஒன்றும் இஷ்யூ இல்ல. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும், சொத்துக்கு ஓனர் நம்ம தான். மற்றபடி ரெண்டல் இன்கம் எல்லாமே வர வச்சு அவங்க தான் நம்மளுக்கு இன்கம் ஜெனரேட் பண்ணி தருவாங்க. சோ அதனால நம்ம வந்து பயப்படணும்ன்ற அவசியமே இல்ல. சொத்து எப்பவுமே உங்க பேர்ல தான் சார். கரெக்ட். ஆமா, அதான் சொத்து நம்ம பேர்ல இருக்கு. ஒர்க் பண்றது அவங்க ஒர்க் பண்ணுவாங்க நம்மளுக்காக. நம்மளுக்கு மந்த்லி ரெண்டல் இன்கம் வந்துரும். அது மட்டும் இல்ல, நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு விட்டு போற பெரிய சொத்து சார். அது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா சார். இவ்ளோ பேசணும் நம்ம. இப்ப எக்ஸாக்ட்டா லேண்டுக்கு என்ன பிரைஸ் வாங்குறீங்க,
பில்டிங்கோட என்ன பிரைஸ் வாங்க, காட்டேஜோட என்ன பிரைஸ் வாங்க? அதான் சார் இப்போ லேண்ட் மட்டும் என்ன சார், ஆஃப் கிரவுண்ட் 25 lakhs சார், 25 லட்சம் சார். Okay. இப்போ ஒரு கிரவுண்ட் 50 லட்சம், இப்போ 2 கிரவுண்ட் எடுத்தா 1 crore. 25 lakhsல இருந்து லேண்ட் ஸ்டார்டர்ஸ். இப்போ காட்டேஜஸ் வந்து மினிமம் 50 lakhsல இருந்து, அது கஸ்டமைஸ். ஆமா, கஸ்டமைஸ். இப்போ சில கஸ்டமர் ஏத்த மாதிரி. ஆமா, சில கஸ்டமர் 1 கிரவுண்ட்ல பெருசா கேட்ட சொல்லுவாங்க. 50 lakhsல எவ்வளவு கட்டி கொடுப்போம்? மினிமம் சார் 400 ஸ்கொயர் ஃபீட். 400 ஸ்கொயர். அது பில்ட் போட நம்ம கட்டி கொடுப்போம். சோ இது வந்து லேண்ட் அண்ட் பில்ட் போட இது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 2 பேர் டிசைட் பண்ணிட்டோம் வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சார் தான் அட்டன் பண்ணுவாரு, ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. தைரியமா நீங்க மூவ் பண்ணலாம், பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருவாரு. வரும்போது ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சார் சைட்ல இருந்து அவைலபிலிட்டி பாத்துக்கோங்க நல்லா. கண்டிப்பா கண்டிப்பா சைட்ல இருப்பாரு. கண்டிப்பா இவர் வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வந்து அவர் கிளியர் பண்ணுவாரு. நீங்க பாத்துருப்பீங்க, டீடைல்ஸ் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அவர் சொல்லுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து ஒரு half round புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அவர் டிஸ்கவுண்ட் தரணும். அந்த டிஸ்கவுண்ட் நாங்க அவுட் ஆஃப் தி கேமரா நாங்க பேசிக்கிறோம். ஓகேங்களா சார்? கண்டிப்பா அது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கண்டிப்பா. சப்ஸ்கிரைபர் யாராவது வந்தாங்களோ ஏதா பண்ணி கொடுங்க. இல்ல அதுவும் நான் சொல்லிடுறேன் சார். இப்போ ப்ரீ லான்ச் ஆஃபரா தான் இந்த பிரைஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். சூப்பர். இப்போ உங்களுக்கும் சரி உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா, டாக்குமெண்டேஷன், ஏசி இதெல்லாம் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஓகே. சோ அது உங்க சேனல் பேர் சொல்லி எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணா போதும் சார். இல்ல டைரக்டா வராங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் பண்ணா கூட போதும். ஓகே, நான் இந்த ஆஃபர் கொடுத்துறேன். ஷூர். சோ டைரக்டா நான் தான் இருப்பேன் சைட்ல. அதனால வர்றவங்க என்ன டைரக்டா பார்க்கலாம், என்ன மீட் பண்ணலாம். என்ன வேணுமோ அவங்களுக்கு சர்வீஸ் நான் கிட்ட இருந்து நல்லபடியா பண்ணி கொடுப்பேன். ஷூர், தேங்க்யூ. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மாமா வித் பேபிமா சேனல் பார்த்து தான் வந்தேன்னு நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ. அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் அவரோடய சேர்ந்துரும், நம்ம பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதுதான் அவர் நம்மளுக்கு கொடுத்துருக்க பெஸ்ட் ஆஃபர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த இது ஏரியா எல்லாமே நம்ம பார்க்கும்போது நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஓகே, நம்ம பேப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு லோன்லாம் எப்படி சேங்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம், பின் கமெண்ட்லேயும் கொடுத்துருப்போம். வேணுங்கிறவங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டாங்க. Okay, bye.